நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: வாழ்க்கையில் விருப்பங்களும் வெறுப்புகளும் அளவாக இருக்க வேண்டும். கோபம் மனதில் இருக்கக்கூடாது, வார்த்தையில்தான் இருக்க வேண்டும். அன்பு வார்த்தையில் மட்டும் இருக்கக்கூடாது, மனதிலும் இருக்க வேண்டும். கோவை மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் தலைமை மகப்பேறு மருத்துவராக பணியாற்றிய மருத்துவர் ஜோதிமணி டிஜிஓ திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மருத்துவமனைக்கு பணிமாறுதல் பெற்றுள்ளார். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய போது சிறந்த மகப்பேறு மருத்துவராகவும் சிறப்பு வாய்ந்த மகப்பேறு அறுவை சிகிச்சை நிபுணத்துவம் பெற்ற பணிக்காலத்தில் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் எந்தவித மகப்பேறு மரணமும் இல்லை. தனித்துவம் வாய்ந்த சிறப்பு மருத்துவர் நிபுணர் ஜி ஜோதிமணியை பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வாழ்த்தி சிறப்பாக வழியனுப்பி வைத்தனர். அரியலூர் மாவட்டம் மாநில அளவில் +2 தேர்வில் முதலிடம் பிடித்துள்ளது. அதைத் தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர், கோவை, கன்னியாகுமரி மாவட்டங்கள் தேர்ச்சி விகிதத்தில் அடுத்தடுத்த இடங்களை பிடித்துள்ளது. +2 தேர்வில் 96.7% மாணவியர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 தேர்ச்சி பட்டியல் சென்னை மாவட்டம் 23வது இடத்தை பிடித்துள்ளது. நள்ளிரவு 1:05 மணி முதல் 1:30 மணி வரை 25 நிமிடங்களில் 9 பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்திய ராணுவ தாக்குதலில் பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை. குடிமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கவனத்துடன் தாக்குதல் நடத்தினோம் என ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக கர்னல் ஷோஃபியா குரோஷி விங் கமாண்டர் வியோங்கா சிங் விளக்கம் அளித்தனர். இந்த ஆண்டு முதல் மாணவர்களின் ஆங்கில மொழி அறிவை வளர்க்கும் வகையில் திறன் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். தமிழ் பாடத்தில் கடினமான 3 அலகுகளை நீக்கியுள்ளோம். எதிர்கால அறிவியல் திறன் பாடத்தை 6ஆம் வகுப்பிலிருந்து அறிமுகம் செய்கின்றோம் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பேட்டியளித்துள்ளார். இந்திய எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்தியாவும் தொடர்ந்து தாக்கும். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை. அச்சுறுத்தலான காரியங்களில் பாகிஸ்தான் மீண்டும் இறங்கினால் அதற்கு இந்தியா ஒருபோதும் அடிபணியாது. மிக தீவிரமான பதிலடி தாக்குதலை தொடர்வோம் என அனைத்து கட்சி கூட்டத்தில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரித்துள்ளார். தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் மேலும் ஒரு சில இடங்களில் மே 11 வரை வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகலாம் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் வரும் 14ஆம் தேதி வரை மழை தொடரலாம். திருப்பூர் மாவட்டம் அவினாஷியில் அவினாஷி லிங்கேஸ்வரர் கோவிலில் திருத்தேரோட்டம் கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா அரோகரா கோஷம் முழங்க திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். சோமாஸ்கந்தர் ஸ்வர்ண அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தெற்கு ரத வீதி கோவை பிரதான சாலையில் தொடங்கிய அவினாஷி பரிவட்டம் மேற்கு ரத வீதி வழியாக வந்து வடக்கு ரத வீதி வளைவில் நிறுத்தப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.